கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சும்மா இருயா, சும்மா என்ன ரொம்ப பேசினுக்கிற? ஓ சும்மா இருயா கம்மனே. ஏன் அப்போ கோவம் யாருக்கிட்ட தான் வருது? பிடிச்சா என்ன வருது? இல்லை, ஒருத்தர் பிடிச்சிடுச்சேன்னா இன்னும் பண்ணாலும் என்ன ஆகுது? வரல. பிடிக்கலன்னா பிரச்சனை. அப்போ பிடிக்கல தான். கோவம் பிரச்சனை கிடையாது. ஒன்று எனக்கு பிடிக்கல, அதனால் என்ன ஆகுது? எனக்கு கோவம் வருது. ஒன்று எனக்கு பிடிக்குது, என்ன ஆகலை? நல்லா கேட்டுங்க, பிடிச்சாலும் கோவம் வரும். பிடிச்சாலும் கோவம் வரும். பிடிச்சிச்சு, ஆனால் பிடிக்காதது ஒன்று அது பிடிச்சிங்குது. எனக்கு பிடிச்சிச்சு ஒன்று, ஆனால் அது என்ன பண்ணுறான்னா எனக்கு பிடிக்காத ஒன்று பிடிச்சிக்குது. இப்போ எனக்கு இது பிடிச்சிக்குது, ஆனால் அது பிடிச்சது பிடிக்கல. ஓ எனக்கு என் பொண்டாட்டி பிடிக்குதுங்க, ஆனால் என் பொண்டாட்டி பண்ணுறது பிடிக்கல, அதனால கோவம் வருது. உனக்கு ஒரு சாம்பார் கூட வைக்க தெரியலையே, தேவதை தான் ஆனால் சனியனே. இதை போய் பக்கத்து வீட்டுக்கிற பொண்டாட்டி போட்டு சண்டை போடுவான். ஏன்? அது வாங்கிக்கலாம், ஆனால் பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல, வேறு காரணத்தில். அது எந்த காலத்தில் முடியுதோ எனக்கு தெரியல. கோவப்படுறேன் நான் யார் மேலேயோ, கரெக்டாக? 2 காரணம், ஒன்று பிடிக்குது, ஒன்று பிடிக்கல. சம்மந்தப்படாதவங்க மேலே கோவம் வரான், சம்மந்தமே இல்லை கோவம் வரான். ஏன்? எப்போவுமே உங்களுக்கு எல்லா உணர்வுகளுமே சம்மந்தப்படாதவங்க மேலே வராது. அம்பானி பற்றி புறம்படுவீங்க? படுவீங்க? பண்ண மாட்டீங்க. ஏன்? அவர் எப்படி இருந்தா என்ன, பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரன் ஆகிட்டான்னா ஒரே டென்ஷனு. ஏன்? அண்ணதம்பி பெரிய ஆள் ஆகிட்டான்னா, அக்கா தங்கச்சி 2 பேரையா, அக்காக்காரி சொல்கிறா தங்கச்சியை பற்றி, தங்கச்சி பிள்ளை ஏதோ தப்பாயிடுச்சு, சரியில்லை, குடும்பம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. பா என் பிள்ளை எவ்வளோ மேலு, கோயில் கட்டி கும்பிடலாம். ஏன் தங்கச்சி பிள்ளை தப்பாக நடந்துக்கிறதுக்கும் என் பிள்ளை நல்ல மேலுன்றதுக்கும் என்ன சம்மந்தங்குதா? உடனே யார் பிள்ளை ஞாபகம் வந்து எனக்கு? ஏன்னா என் பிள்ளை தப்புன்னு நான் நினச்சிருந்தேன், ஆனால் இப்போ என் தங்கச்சி பிள்ளை அதை விட பெரிய தப்பு பண்ணதுனால இவன் சும்மா சாராயம் குடிச்சிட்டு ஒரு கடையில் போய் சண்டை போட்டு வந்தான். அவன் அப்படி இல்லை, இன்னொரு பொண்ணையை போய் ரேப் பண்ணிட்டு வந்துட்டான். இப்போ என் பிள்ளை எவ்வளோ மேல் சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இதுன்னா இது எந்த அடிப்படையில் வந்தது? ஊரில் எவ்வளோ பேர் முள்ள மாதிரி முடிச்ச வைக்கலாம் தான், அவனை பார்த்து அவனுடைய என் பிள்ளை மேலுன்னு சொன்னாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணிக்கிறான் நம்ம? யாரை கூட? அப்போ கோவம் ஏன் வருதுன்னா எல்லாம் கூட நெருங்கி பழகலான்னு பார்க்குறீங்க, அதான் பிரச்சனை. யாரை கூட நெருங்கி பழகக்கூடாது, கோவமே வராது. கோவம் வரக்கூடாதுன்னா யாரை கூட நட்பு பாராட்டக்கூடாது, யாரையும் கவனிக்கக்கூடாது, கோவமே வராது. ஏன்? கவனிச்சா தான் கோவம் வரும், கவனிக்கலாம் கோவம் வரும். ஆனால் காலை இக்கிட்டு என்னடனா கவனிச்சாகணும். என் முன்னாடி தான் நடக்குது எல்லா விஷயம், கவனிக்காமல் இருக்க முடியா? அப்போ கோவம் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாது? நான் கவனிக்கக்கூடாது. ஆனால் கவனிக்காமல் இருக்கணும்னா சாத்தியம் இல்லவே இல்லையா? பக்கத்துலேயே இருக்கிறா. இப்போ சிகரெட் பிடிக்கிறது நல்லது இல்லைன்னு எனக்கு புரியுது, கோவம் வருது. என் பிள்ளை சிகரெட் பிடிக்கிறான், நான் வந்து பிடிக்காதான்னு சொல்கிறேன், எனக்கு கோவம் வருது. அவனும் பிடிக்கலன்னு சொல்லிட்டான், பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போ கீழே இருந்து புகை வருது, எனக்கு கோவம் வருது. புகை தானே வந்தது, கோவம் ஏன் வரணும்? அப்போ அந்த புகையில் கோவத்தை அமைச்சிக்கிறான். பிரச்சனை எதனால்? நான் நினைக்கிறேன் அவன் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்ட்டு, அவன் நினைக்கிறான் எங்கள் அப்பனுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு, ஆனால் புகை நினைக்குது அவனுக்கு சொல்லணுன்ட்டு. கரெக்டா? இல்லை பிரச்சனை உண்டா? அப்போது புகையை அப்பாவுக்கு தெரியாமல் பிடிக்கணுன்றதை மறந்துட்டான், ஏதோ டென்ஷன் ஆகி. ரொம்ப நாளாக ஆனதுனால மறந்துட்டுருப்பார் அப்பான்ட்டு. இல்லை தெரியாத பேனை எக்ஸாஸ் பேனை போட்டிருப்பான், மேலே வந்துட்டுருக்கோம், ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. தெரிலன்னா எனக்கு என்ன வரல, கோவம் வரல. நான் நினைக்கணும் இப்படி இருக்கணும்னு நினைக்கணும். அதே மாதிரி அவங்க இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும்? கோவம் வரும். அது எனக்கு தெரிஞ்சால் தான். தெரிலண்ணா வரும், வராது. நான் என்ன சொல்கிறேன், கோவம் வந்தால் வரட்டுமே. என் கோவம் எவ்வளோ தூரம் வரணும்னு யார் முடிவு பண்ணினா? எனக்கு கூட கோவங்க வாரம் சச்சங்கம் வந்தால் கோவம் வரும் எனக்கு.
எவனா நீங்கள் கேட்டனே எனக்கு கோவம் வந்துடுமா? கோவம் வந்தால் வார்த்தையிலே முடிச்சிடணும்னு முடிவு பண்ணிடுறேன். நான் கத்திக்கிட்டலாம் எடுத்துக்கூடாது. வார்த்தையை தாங்க முடியாமல் கோர்ட்டுக்கே போயிடுறானுங்க, ஜெயிலே வச்சிடுறானுங்க வார்த்தைக்கே. இன்னும் நம்ம கத்தியெல்லாம் எடுத்து ரோட்டில் போய் ஏற்கனவே ஒரு தூதர் இருந்தாராம், சமாதானமே குறிக்கோள்னு வெட்டி வெட்டி தள்ளிட்டுக்கிறாரு. இது மாதிரி அவனா கடவுளுக்கு தான் இல்லையா, இல்லை நானும் வெட்டு அப்படின்னா இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும்? உருவாக்கி வாழ்ந்துட்டும் போய்க்கிறான் ஒருத்தன். நம்ம வார்த்தையே என்ன பண்ண முடியல, வார்த்தையை ஒத்துக்க முடியல இவங்களால. ஆனால் அன்றைக்கி எப்படி இருந்துக்கிறான், தோலை உரிச்சிட்டு உப்பை மேலே போட்டுக்கிறாயா. தோலை உரிச்சிட்டு அந்த படாத பாடுபட்டுக்கிறார் இயேசுநாதர். எடுத்து போய் சிலுவையில் அடிச்சுக்கிறான். 40 அடி வச்சுக்கிறானு. முள்ளை வச்சு என்ன பண்ணிடுங்க, தள்ள வச்சிய அமைக்கிறானுங்க. சிலுவை நீயே தூக்கின்னு போடானுங்கிறானுங்க. எவ்வளோ கொடுமை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், இப்போ போட்ட மாட்டிட்டேன். அவர்கிட்டே போய் கஞ்சிங்கிறான், எனக்கு வந்து சமாதானத்தை கொடுன்ட்டு. அவரை சமாதானம் இல்லாமல் ஆக்கிவிட்டு அடி அடின்னு வச்சு நிம்மதி இல்லாமல் ஆக்கி இவங்களை பார்த்தா உங்களுக்கு கோவம் வரலையா? உண்மையிலேயே இது மாதிரி அடிச்சுட்டுமே, அசிங்கப்படுத்திட்டுமே, அவமானப்படுத்திட்டுமே, இன்னும் வருத்தம் பண்ணமா அந்த பொம்மையை பார்த்துட்டு அங்கே போய் சந்தோஷம் பொங்குதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு உலகம் இருக்குது. இதை பார்த்தா எனக்கு கோவம் வருது, என்ன பண்ணலாம்? ஒருத்தனை செம்ம அடித்து தொங்க போட்டு சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. சத்தியமாக சொல்லு, உண்மையிலேயே நீ கிறிஸ்தவன் தானா? நீ எனக்கு கண்ணீராக பெருகுது. ஐயோ இந்த மனுஷன் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். ஒரு மனுஷனை எவ்வளோ தூரம் துக்கப்படுத்த முடியுமோ பற்றிக்கிறானுங்க, அடி அடின்னு அடிச்சிக்கிறானுங்க, தொங்கிக்கிறானுங்க. உண்மையிலேயே இயேசுநாதர் நினச்சா எனக்கு துக்கம் தான் வரும், சந்தோஷம்லாம் பொங்காது. உண்மையிலேயே வலிக்கும். ஒரு மனுஷன் அன்பாக இருநீறான், சந்தோஷமாக இருந்துறான், ஜாலியாக இருநீறான், கொண்டாட்டமாக இருநீறான் இல்லை? அப்போ கோவம் வருமா வராதா? வருமா வரணுமா வரக்கூடாதா? கோவம் நல்லது. அதனால் என்ன பண்ணி இனிமேப்பட்டு நான் கோவப்படுவேன். எதனை பொருட்டு நான் என்ன பண்ண மாட்டேன் கோவத்தை. பிரச்சனையே கோவத்தை உள்ளான்னு போது தான் கோவம் ஒன்றும் வருது. ஏன் நான் கோவப்படக்கூடாது? புரியுதா? ரொம்ப கோவப்படாதுன்னா ஆவான் ஒன்றும் ப்ரெஷர் ஆகுதா இல்லையா? அதுதான் பிரச்சனையே. ஒன்று நீ கோவப்பட்ட உனக்கு சிரிக்கிறாங்க, ஒன்றும் டென்ஷன் ஆகுது உனக்கு. நான் கோவப்படுறது நீ சிரிக்கிற. பிரச்சனை எங்கே? கோவப்படுறது ஒரு பிரச்சனை. கோவப்பட்ட இதில் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இன்னும் பிரச்சனை. இன்னும் அப்படியே அப்படின்னா யாருன்னா கோவப்பட்டால் சிரிச்சிங்கன்னா என்ன ஆவாங்க? என்கிட்ட நீங்கள் கோவப்பட்டு பாருங்களேன், சிரிப்பேன். நான் ஃபஸ்ட்டு சிரிப்பேன் கோவப்பட்ட உடனே இனிஷியலாக அப்படின்ட்டு. ஏன் கோவம் வரும் எனக்கும் கொஞ்சம் லேட்டாக. நான் அது மாதிரி டைம் வச்சுக்கிறேன். ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு சொல்லிக்கிறாரு, கோவப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாக்கா அந்த மாதிரி நீ முடிவு எடுக்காத. ஒரு 12 மணி நேரம் இல்லை ஒரு இரவு இருந்துட்டு என்ன பண்ணேன், மறுநாள் முடிவெடு சாவர காலத்தில். ஏன்னா கோவம் வந்தேன்னா உங்ககிட்டயே சொல்லுங்க, இப்போ நம்ம கோவப்படலாமா வாடாவான்ட்டு. வராது, அவ்வளோதான் கோவம். அது சனமீனும் காற்றுல இருக்குது. கோவம் என்னடான்னா அது அறியாமீன் உச்சமாகிடக்கூடாது. கோபம் ஒரு அழகு, கோபம் ஒரு அழகு. கண்டதெல்லாம் கோவப்படாது. கண்டவங்க மேலாம் விருப்பமானவங்க மேலே, அதுவும் கோவப்பட்டால் புரிஞ்சுக்கிறவங்க மேலே தான் கோவப்படணும். மற்றவங்கெல்லாம் நம்ம கோவப்படக்கூடாது, வேஸ்ட். ஏன்னா எனர்ஜி, ரத்தம்லாம் கொதிக்கும், கண்ணு மூஞ்சலாம் அப்படி ப்ரெஷர்லாம் ஆகும். அவ்வளோ கஷ்டப்பட்டு வர கோவத்தை கண்ட கசமலத்து மேலே காட்டலாமா? மரியாதை எதுக்கு? கோவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. கண்டத்தில் காட்டக்கூடாது. கோவத்தை யார்கிட்ட காட்டினா செம்மனா எல்லாக்கிட்டையும் கோவப்படாத. கோவம் வந்து பாவம் ரத்த கொதிப்பு வந்துடும். அதுமாதிரி கோவப்படாதையும் இருக்காதீங்க. கோவப்படலைன்னா நீங்கள் பூச்சிக்கு சமம். பூச்சி கூட கோவப்படும் பொழுது. கோவப்படாத ஒன்று உண்டு. கல் கூட கோவப்படும். அடிச்சானாக்கா மேலே தேவை மனுஷன்னு வச்சுக்கோங்க, எச்சின்னு போய் கண்ணில் குத்திக்கும், கை காலெலாம் குத்தும். புரியுதா? ரோட்டில் போனேன்னா டயர்லேருந்து எகிரி வந்து அடிக்கும் ஒன்று. அதனால் சுற்றி எல்லாம் கோவத்தோடு தான் இருக்குது. நீ எப்படி நீ கொஞ்சம் கோவமாக இரு. கோவம் நல்லது. கோவப்படலாம் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். கொஞ்சம் சூடு சோர்ணம் இருக்குது எங்கே தான், அப்படி தானே? பிள்ளைங்க கோவப்படலைன்னா என்ன ஆகுது? அப்பா கோவப்படுறாரு, பிள்ளைங்க சிரியுது. ஸ்கூல் பாப்பா அடி பண்ணுற, நான் அடிடா அடிப்பா, நான் என்ன ஆகும் நிலமை? வேஸ்ட்டாக போயிடும். அப்புறமா நீயே ஒரு முடிவுக்கு வரும், இந்த பையன் என்ன பண்ண முடியாது, நம்ம திருத்த முடியாதுன்னுவேன். யார் திருந்திட்டேன்ப்பா? நான் திருந்திட்டேன். கோவப்படுற நான் என்ன ஆகிட்டேன்?
கோவப்படுறேன்னா தீந்திடுவேன். கரெக்டாக இல்லையா? கோவப்பட்டா 2 நடக்கும். ஒன்று எதிராளி தீந்துருவாங்க, இல்லை நம்ம தீந்திடுவோம். கோவமே பல்லைன்னா யாருமே தீர்ந்த மாட்டோம். ஏன்? கோவப்படுறது நல்லதா கெட்டதா? எதனால்? யாருன்னா ஒருத்தர் தீந்துருவாங்க. கரெக்டாக? நான் திஞ்சிட்டேன்ப்பா, கோவப்பட்டு நான் திஞ்சினே வந்துட்டேன். கொஞ்சமாக பொன்னாடி மேலே கொஞ்சம் கோவப்பட்டேன், திஞ்சிட்டேன். மாதிரி இப்போ ஆளுமெல்லாம் கோவப்பட்டேன், திஞ்சிட்டேன். மாதிரி கோவப்பட்டு யார் திஞ்சின்னு வந்துட்டேன். இப்போ என்னால் கோவப்பட முடியல, அதுக்கே கோவப்பட்டுனுக்கிறேன். ஏன்னா நம்ம கோவமே வர மாட்டேங்குது. சரி, கோவப்படலாமானவா? ஒரு கட்டத்தில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, கோவப்பட முடியாது. தெளி உங்களுக்கு கோவமே வராது. இதுதான் இவ்வளோ தான் புரிஞ்சிடும்மா, அதானே, ஓகே, சிரிச்சினே கேட்பீங்க. அவங்க டென்ஷனாகி கூட வருவாங்க, இதனால் திட்டுவாங்க போல. இது எத்தனை வாட்டி திட்டுறது, எனக்கு வெறுப்பாக இருக்கே, போய் ஆடி என்ன பண்ணுவேன்? ஆமாம், கணக்கில் மிஸ்டேக் தானே. அந்த மேனேஜர் என்ன சொல்லுவார்? ஆமாம், நீ எப்போவுமே என்ன தான் பண்ணுப்பேன், கொடு அன்னி தீத்திட்டு கையெழுத்து போட்டு. ஏன் அவங்க கோவப்படுவார்? இப்போ முருகனை பார்த்துட்டு என்னடா நீ இப்படி என்று கோவப்படலாம். எப்போவுமே நான் இப்படி தான் சார், என்ன பண்ண முடியும்? நம்பா கோவப்படுவா? ஏன்? அடிக்கடி டெய்லியும் குட் மார்னிங் மெசேஜ் போட்டுக்கிறாங்க, வெறுப்பாகுது. கோவப்பட்டு சொல்கிற மாதிரிலாம் சும்மா அனுப்பாதீங்கன்ட்டு அப்போ அனுப்பிச்சுங்கிறாங்க. என்ன பண்ணுவேன்? கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை, நம்ம பாட்டு டெலீட் பண்ணலாம், அவ்வளோதானே. யார் திருத்திட்டோம்? இப்போ நான் திருந்துனா அவங்க திருந்தாங்களா? யார் திருந்திருந்தேன்? யாரோ ஒருத்தர் திருந்துருவாங்கப்பா, ஆனால் கோவப்படுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.